ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் ஒரு புது கான்செப்டை பார்க்க போகிறோம். அது என்னென்னா நம்மளோட டெரக்கோட்டா ஜுவல்லரியை நம்ம ரெடி பண்ணுறோம். அதுக்கப்புறம் அதை ப்ராசஸ் பண்ணி அதை நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு போகணும் இல்லையா? ஸோ அதை நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. ஸோ அந்த மார்க்கெட்டிங்கில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு சில விஷயத்தை நான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்ல போகிறேன். அது என்னென்னா பேக்கேஜிங். இந்த பேக்கேஜிங் நம்ம எப்படி பண்ணணும், இதை எப்படி ப்ரெசன்டபுளாக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் எந்த அளவுக்கு பேக்கேஜிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்மளுடைய சேல்ஸுங்கிறது இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நம்ம இந்த பேக்கேஜிங்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ என்ன தேவையான மெட்டீரியல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. நம்ம பக்கத்தில் இருக்க கடையிலையே ஏதாவது ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்லேயோ ஃபேன்சி ஸ்டோர்லேயோ இதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃபோம் சார்ட் மாதிரி வாங்கியிருக்கேன். இந்த ஃபோம் சார்ட் வெறும் ஜஸ்ட் ஒரு 10 rupees தாங்க. இது A4 சைஸில் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி கட் பண்ணி நம்மளுக்கு தேவையான மாதிரி சைஸஸில் நாம் எடுக்க போகிறோம். அண்ட் சிசர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அதாவது நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா ஜுவல்லரிஸு, அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஜுவல்லரிஸ்லாம் இப்போ நம்ம எப்படி பேக் பண்ணுறது, இதில் நம்ம எப்படி அட்டாச் பண்ணி இதை நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு வர்றது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் ஒரு ஜம்கி எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம நீட்டாக எப்படி அதில் ஹோல்ட் பண்ணி நம்ம ப்ரெசன்டபுளாக காட்டலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு பீஸ் கட் பண்ணி இந்த ஜம்கிக்கு தேவையான மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதே மாடல் தான் நம்ம இதுலேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். இது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு என்ன சைஸ் வேணும் அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணிக்கணும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸாக ஏதாவது ஒரு மாடலாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அந்த சைஸை நீங்கள் இதில் அட்டாச் பண்ணி கூட நீங்கள் சைஸை எடுத்துக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ நான் இங்கே இது ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடலான ஜம்கி இல்லையா? ஸோ இதில் ரிங் மாதிரி வந்திருக்கீங்க. ஸோ அதை நம்ம அந்த ஹூக்கை அங்கே ஃபிட் பண்ணுற மாதிரி டைப் இது. ஸோ இதுக்கும் நம்ம இங்கே ரெடி பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணி வச்சுருந்த ஒரு மாடலை அது மேலே அப்படியே வச்சுட்டு அதை நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா மார்க் பண்ணிக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடு கிளிட்டர் டைப்பில் இருக்குது இல்லைங்களா இந்த ஃபோமு. பேக் சைடில் இந்த மாதிரி ஒயிட் கலரில் வரும். ஸோ உங்களோட விருப்பம் தான், நீங்கள் எந்த சைடு வேணாலும் அதை எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். கிளிட்டர் சைடு உங்களுக்கு எக்ஸ்போஸ்டாக வேணும்னா அதை மேல் பக்கமாக வச்சுக்கிட்டு இது கீழ் பக்கமாக வச்சுக்கோங்க. இல்லைனா ஒயிட் கலர் தான் எனக்கு பேஸ் மேலே வேணும்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஒயிட்டை மேலே வச்சுட்டு கிளிட்டர் சைடை கீழே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பெனில் மார்க் பண்ணால் உங்களுக்கு நல்லா நீட்டாக தெரியுங்கிறதுக்காக பெனில் நான் மார்க் பண்ணி இப்போ அதை ஃபோல்ட் பண்ணுறேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் மடித்து வச்சுக்கோங்க. மடித்து வச்சுக்கிட்டு அந்த லைன் இப்போ தெரியுது பார்த்திங்களா, அது மேலேயே அழகாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஈஸி தான். நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கிராஃப்ட் சொல்லித்தர மாதிரி தான் நம்ம ஈஸியாக பண்ணலாம். ஸோ பட் நம்ம என்னென்னா நம்ம அந்த மெஷர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நம்ம நீட்டாக வச்சோன்னா நம்மளுக்கு அழகாக எல்லாமே நீட்டாக வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா சைட்ஸும் ஈக்குவலாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஏதாவது இருக்குன்னா நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போது நம்ம இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்லேயோ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்லேயோ கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு அந்த ரிங் இதில் நல்லா ஹோல்ட் ஆகணும். ஸோ அதுக்கு நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நான் ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. ஒரு மாதிரி நம்மளுக்கு இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு, ஜஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ண மாதிரி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ண இடத்துல தான் நம்ம இதை ஹேங் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பண்ணுறது செக் பண்ணுங்கள் எப்படி பண்ணுறேன்னு. ஜஸ்ட்டு அதை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஹேங் பண்ணி அதே மாதிரி அந்த ஹூக்கில் அதை மாட்டிடணும். அது என்ன ஆகும்னா அதில் ஜஸ்ட் அப்படியே நின்றுக்கும். இது நம்ம எல்லா டைப் ஆஃப் இயர்ரிங்ஸ்க்குமே இதே சேம் ப்ரொசீஜர் நம்ம ஃபாலோ பண்ணலாம் பாருங்கள். ஸோ இப்போ
நம்ம அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். உங்களுக்கு வந்து அதுலேருந்து வெளியே வராது. இப்போ இந்த டைப் ஆஃப் இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நம்மளுக்கு வந்து அப்படியே ஹூக் வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும், அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் நீங்கள் அந்த பின்னாடி நம்ம அந்த ஸ்டட் இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சு அழுத்துனீங்கனாலே இந்த ஃபோம்குள்ளே உள்ளே போயிடும். ஸோ தட் நம்ம பின்னாடி வந்து அந்த புஷ் வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் இதுக்கு. ஸோ பார்த்திங்கன்னா எல்லா டைப் ஆஃப் இயரிங்ஸுமே வந்து நம்ம பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து ஹூக் டைப்புக்கு மட்டும்தான் நீங்கள் அந்த இடத்துல வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும். பின்னாடி வந்து உங்களுக்கு ஸ்டட் அட்டாச் பண்ணியிருக்கு அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே ஃபோமில் குத்துனீங்கன்னா அது ஈஸியாக வந்து அங்கே போய் அட்டாச் ஆகிக்கும். இப்போ நம்ம ஸ்டட்ஸ் பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ வந்து நம்ம ஒரு இயரிங் செட்டு வித் நெக்லஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா வந்து நான் அந்த ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் அந்த ஃபோமை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஜிப் பேக்கெட் தான் இது. பின்னாடி வந்து நான் வந்து ஸ்டட்ஸை வந்து ஜஸ்ட் அப்படியே வந்து நம்ம இங்கே பாருங்கள், இந்த இயர்ரிங்ஸில் வந்து எப்படி நம்ம வந்து இந்த ஸ்டட்டை அட்டாச் பண்ணுமோ சேம் அதே மாதிரி தான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்கே இந்த இயர்ரிங்ஸ் வந்து சேம் மாடல் தான். இப்போ பாருங்கள், நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி பண்ணியிருக்கேன்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து அந்த ஹூக்ஸ் மாட்டுறதுக்காக வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் இல்லைங்களா ஃபோமை, சேம் அதே மாதிரி தான் சிசர் வச்சு நான் அதை ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்குள்ளே வந்து அதை மாட்டியிருக்கேன். அந்த பீட்ஸ் நடுவில் வந்து நம்மளுக்கு ஒயர் வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருப்போம் இல்லைங்களா பீட்ஸ் எல்லாம் கோக்கிறதுக்கு. ஸோ அந்த ஒயரை வந்து நான் அந்த ஸ்ப்ளிட் பண்ண எண்டில் வந்து ஜஸ்ட் அப்படியே மாட்டி விட்டுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது நம்ம சேம் இதுவும் ஸ்டட் மாடல் தான். இதில் வந்து இந்த கவர் இருக்குது இல்லைங்களா, இந்த கவர் வந்து எனக்கு தனியாக கிடச்சிருந்தது. ஸோ இந்த கவர் வந்து நம்ம இதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு நான் எடுத்து வச்சுருந்தேன். பட் அதோட பின்னாடி சைடு வந்து அந்த ஸ்டிக்கர் வந்து வேலை செய்யலை. ஸோ அந்த ஸ்டிக்கருக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா வந்துட்டு இப்போது இது வந்து தனியாக நம்ம இந்த மாதிரி ஒரு இயர்ரிங்ஸை வந்து நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு ஒரு லுக் கிடைக்கும். மொத்தமாக வந்து இயரிங்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரே கவரில் கொடுக்கறத விட தனித்தனி கவராக கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல லுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் வந்து நான் இங்கே பின்னாடி ஸ்டிக்கர் இல்லாததால் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே நம்மளுடைய செல்லோ டேப் இருக்கும் இல்லைங்களா, டிரான்ஸ்பரண்ட் செல்லோ டேப் நம்மளுக்கு சேம் ஃபேன்சி ஸ்டோர்லேயோ இல்லைனா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயோ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து என்ன பண்ணுறேன்னா நான் வந்து கொஞ்சம் உள்பக்கம் இருக்க மாதிரியும் கொஞ்சம் ஓப்பனாக இருக்க மாதிரியும் வந்து ஆஃபாக வந்து நான் இங்கே ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் எந்த சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு எடுத்து நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அட்டாச் பண்ணிக்கிட்டு பின்னாடி வந்து அப்படியே ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் இங்கே எப்படி பண்ணுறேன் பாருங்கள். அப்படியே பின்னாடி ஃபோல்ட் பண்ணுங்கள். ஃபோல்ட் பண்ணி அதை அப்படியே ஒட்டி விட்டிங்கன்னா சேம் அந்த ஸ்டிக்கர் வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வராது. நம்ம கடையில் வாங்கின அந்த ஸ்டிக்கர் இருக்கிற கவர் எப்படி இருந்துச்சோ சேம் அதே மாதிரியே உங்களுக்கு வந்துடும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸை வச்சு நம்ம வந்து எப்படி நம்மளோட ப்ராடக்டை வந்து பேக்கிங் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ நீங்களுமே வந்து இந்த மாதிரி மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை பண்ணுறதை விட அதை நம்ம எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் இங்கே விஷயம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பை.